பார்த்தா எவ்வளவு சோப்பா இருக்கா பத்தியா? ஆமா, நான் ஏன் இவ்வளவு சோப்பா இருக்கேன் தெரியுமா? நான் ஏன் இவ்வளவு சோப்பா இருக்கேன்? என்ன காரணம்? நான் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது எங்க அம்மா திசைவன செட்டியாட்ட எவ்வளவு பின்னாக்கா வாங்கி சாப்பிட்டுக்கா. அதான் அவன் சோப்பா இருக்கேன். பச்சை பிள்ளையா இருக்கும்போது பல பலன்னு இருப்பேன். பள்ளிக்குட்டி மாதிரியே பல பலன்னு இருப்பேன். கருப்பு தாமா கட்டி வையும். கருப்பு இருந்தா தான் சோப்புக்கு மரியாதை, படிக்காதவன் இருந்தா தான் படித்தவனுக்கு மரியாதை, வேலைகள் இருந்தா தான் பணக்காரனுக்கு மரியாதை, உத்தியோகம் பார்க்கறவன் இருந்தா தான் உத்தியோகம் பார்க்காதவனுக்கு மரியாதைன்னு சொல்லுவாங்க. கருப்பு இருந்தா தான் உன்ன மாதிரி சோப்புக்கு மரியாதை. பி கேர்ஃபுல். தாய்மார்கள் பூரா பேர் மனசுல முதல்ல என்ன பாடம் தெரியுமா? எந்த சேலையா இருந்தாலும் எப்ப வெட்டினாலும் பிள்ளை இந்த சேலையை எங்க வாங்கி இருக்கும் அப்படின்னு முதல்ல நினைப்பாங்க. ரெண்டாவது நினைக்கிறது, இந்த பிள்ளை போட்டுக்கிறது தங்கமா இருக்குமா இல்ல கவிதையா இருக்குமா? கடையில ஆட்டு போட்டு போறா இருக்கும். ஆமா, இந்த பொண்ணு சிவப்பா இருக்காங்களே, ஆமா, அதை வந்து சிவப்பா இருக்காங்களே, ஆமா, அடிக்கடி பீஸ் வாஷ் பண்ணுவாங்களோ? பேசுவாக்கா தெரியுது, நமக்கு என்ன தெரியுது? பாக்குறவங்க வந்து நம்ம பலவிதமா சிந்தனை பண்ணி பார்ப்பாங்க. அப்படியா இருக்குமா இல்ல இப்படியா இருக்குமா, இதுக்கு என்ன செய்வாங்க, எங்க போவாங்க அப்படின்னு பலவிதமா சிந்தனை பண்ணும் போது அந்த கதையை கேட்கணுங்கிற கவனம் வராது. கண்ணுதான் நம்மளை பார்க்கவே தவிர கவனம் சிந்தனை வேற எங்கே இருக்கும் போது நம்ம கதையை கவனிச்சு கேட்க மாட்டாங்க. ஆனா கண்ணை மூடிக்கிட்டே இருக்க அந்த அம்மா துறக்கல் அப்படித்தான். ஆமா, சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்காவா. என்ன பிரியா இருக்கீங்களா? அதனால இந்த நாகராஜனம்